அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய உண்மையான கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் வீட்டில் வாஸ்து குறைபாடு யாருக்கு இருக்கும் அப்படின்றத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வீடு சார்ந்த விஷயம் அப்படின்னாலே நம்ம 4ஆம் பாவத்தை தாங்க எடுத்து பேசுவோம். இப்போ எந்த ஜாதகருக்கு ஒருத்தருக்கு வீட்டில் ஒரு வாஸ்து சார்ந்த வகையில் எதனா ஒரு குறை குற்றம் இருக்கணும் அப்படின்னா ராகு அப்படின்ற கிரகத்துடைய தொடர்புகள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுங்க. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஜோதிடத்துடைய விதி. இப்போ ஆய்வுக்காக நான் உங்களுக்கு ஒரு ஜாதக டீட்டெயில்ஸ் காட்டியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸில் சிம்ம லக்னம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ராகு செவ்வாய்ன்ற கிரகமே சேர்ந்துருக்குது. இயல்பாகவே நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தின் அடிப்படையிலே செவ்வாய்ன்ற கிரகத்து கூட ராகு சேர்க்கை பெற்றாலே அவங்க வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கும் அப்படின்றது பாரம்பரியமாக சொல்லக்கூடிய ஒரு விதி. பட் இருந்தாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்தின் அடிப்படையில் 4வது வீட்டு உபநட்சத்திரம் ராகுடைய தொடர்பு 4வது வீட்டு உபநட்சத்திரமாகவே ராகு இருக்குது அப்படின்னா அந்த வீடு ஒரு முழுமையான தன்மை இல்லாமல் இருக்கிறதோ அல்லது ஒரு வாஸ்து குறைபாடு இருக்கிறதோ சொல்லும். இப்போ இதுக்கான விதி என்ன அப்படின்னா, ஒன்று 4ஆம் பாவ உபநட்சத்திர கிரகம் ராகுவாக இருக்கலாம் அல்லது 4ஆம் பாவத்துக்குள்ளே ராகுவாக இருக்கலாம். பர்டிகுலராக 4ஆம் பாவம் உபநட்சத்திரமாக ராகுவாக இருக்குது அப்படின்ற போது வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எத்தனை வீடு மாறினாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அந்த வாஸ்து குறைபாடு அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.